Good morning, students. Next, example 3.9. The sum of thrice the first number, second number, and twice the third number is 5. Next, if thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number, we get 2. If the third number is subtracted from the sum of twice the first and thrice the second, we get 1. Find the numbers அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு 3 numbers வச்சு சம் கொடுத்துருக்கனால நம்ம அந்த 3 numbers என்னன்னு தெரியாதனால x y z ன்னு எடுத்துக்கோம். Let x, y, z be the 3 numbers. இதுதான் அந்த 3 numbers ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கவனிங்க. The sum of அப்படின்னு சொல்லி thrice the first. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை thrice means 3 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. So 3x. Thrice the first number, second number. Sum of மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? பிளஸ் செகண்ட் நம்பர்னு சொல்லியிருக்கனால செகண்ட் நம்பர் என்ன எடுத்தோம்? y. அடுத்து and twice the third. Twice the thirdனா third value 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுங்க. Twice the third value. Third number is 5. That means equal to 5. சரியா? இத ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோ. அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸை பாருங்க. If thrice the second number is subtracted from, நல்லா கவனிங்க, thrice the second number. So thrice the second number na 3y. Thrice the second number is subtracted from the sum of means plus the sum of first number x and thrice the third na 3z. இந்த சென்டென்ஸ் we get என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2. இத நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொருக்க கவனிங்க. If thrice the second number is subtracted from sum of first number and thrice the third number, we get 2. பாருங்க, இத ஆர்டரா எழுதிக்கோ. x அடுத்து y எழுதிக்கோங்க minus 3y, அடுத்ததா z எழுதிக்கோங்க plus 3z equal to 2. இத ஈக்குவேஷன் 2 ஆ வச்சுக்கோ. சரியா? அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. we get 2ன்றதோட முடிச்சோமா? தேர்ட் பாருங்க. if the third number is subtracted from, அத எழுதிக்கோமா. third number is subtracted from the sum of means plus the sum of twice the first number means 2x, twice the first number, thrice the second means 3y, thrice the second, we get 1. இத திரும்ப ஆர்டரா எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொருக்க சென்டென்ஸ் கவனிங்க. if பாருங்க, third sentence, if the third number is subtracted from sum of twice the first number and thrice the second number, இத இப்போ ஆர்டரா எழுதிக்குவோம். x term first plus 3y minus z equal to 1. இத ஈக்குவேஷன் 3 ஆ வச்சுக்கோ. சரியா? இப்ப இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி x y z கண்டுபிடிக்கணும். இங்க x ஓட வேல்யூ பாருங்க 3, இதுல 1, இதுல 2. x வேல்யூ 3 1 2 ன்னு இருக்கு. y வேல்யூ 1 3 3 ன்னு இருக்கு. z வேல்யூ 2 3 1 ன்னு இருக்கு. 2 3 1 ன்னு இருக்கு. அப்ப ஈஸியஸ்ட் வேரியபிள் எதுன்னு பாத்தீங்கன்னா y தான். ஏன்னா 1 3 3 ஈஸியா y மூணு ஈக்குவேஷன்லயும் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல y ஓட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. இப்ப ஜஸ்ட் ஈக்குவேஷன் 1 3 ஆல ப்ராடக்ட் பண்ணா 3 3 ன்னு சேம் ஆயிரும். சரியா? முதல் ரெண்டு ஈக்குவேஷன்ல y நான் எலிமினேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஈக்குவேஷன் 1 3 ஆல ப்ராடக்ட் பண்றேன். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 3. பாருங்க, 3 3s are 9x, 1 3s are 3y,
2 3s are 6z equal to 5 3s are 15. Next, write down the second equation. Just write down the second equation. X minus 3y plus 3z equal to 2. ஏன் ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து மட்டும் எழுதியிருக்கோம்னா நம்ம ரெண்டுலையுமே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கான்னு பார்த்தோம், சேமா இல்ல. சேமா மாத்துறதுக்காண்டி ஈக்குவேஷன் 1 3ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைச்சிருச்சு. இப்போ ரெண்டுமே சேம் ஆயிருச்சு. வேரியபிள் இந்த ஒய்யோட வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆயிருச்சு. அடுத்து ஆட் பண்ண போறோமா சப்ராக்ட் பண்ண போறோமா அதை டிசைட் பண்ணணும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, சைனை பாருங்க ஆப்போசிட் சைன்ல இருக்கு. எப்போ நமக்கு ஆப்போசிட் சைன்ல இருக்கோ அப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆயிரும். அப்போ இங்க ஆட்னு மென்ஷன் பண்ணிருங்க. plus 3y minus 3y cancel ஆயிருமா? 9x plus x 10x, 6z plus 3z answer 9z, 15 plus 2 17. இதை ஈக்குவேஷன் 4 எடுத்துக்குவோம். சரியா? அடுத்தது பாருங்க, இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நமக்கு y கேன்சல் ஆயிரும். பாருங்க மைனஸ் 3y இருக்கு, இங்க பிளஸ் 3y இருக்கு. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க. x minus 3y plus 3z equal to 2. Third equation 2x plus 3y minus z equal to 1. Add and mention பண்ணிருங்க add. So plus 3y minus 3y cancel ஆயிடுச்சு. x plus 2x 3x 3z minus z 2z 2 plus 1 3. இதை ஈக்குவேஷன் 5 கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? இப்போ பாருங்க நமக்கு x z இருக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. x z இருக்கிற மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து இங்க 10 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப ரெண்டுக்கு எல்சிஎம் வேல்யூ எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 30. 2 டேபிள் 5 டைம் 3 டைம் 3 டேபிள் டிவைட் ஆகாது 1 டைம் 5 டேபிள் 1 டைம் 1 டைம் 2 3s are 6 6 5s are 30. அப்ப இந்த 10க்கும் 3க்கும் எல்சிஎம் வேல்யூ 13 கிடைக்குது. அப்போ x தான் நான் எலிமினேட் பண்ண போறேன். அடுத்து x தான் எலிமினேட் பண்ண போறேன். அப்ப ஈக்குவேஷன் 4 இங்க 30 மாத்தணும்னா மல்டிப்ளை பை 3. ஈக்குவேஷன் 4 மல்டிப்ளை பை 3. பாருங்க ஃபோர்த் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 30x 9 3s are 27z equal to 17 3s are 51. அடுத்து இங்க 3 இருக்கு, இத 30 மாத்தணும்னா மல்டிப்ளை பை 10. அப்போ ஈக்குவேஷன் 5 10 ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதுக்காக இதை நம்ம இப்படி மல்டிப்ளை பண்றோம்? எக்ஸ்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்றதா டிசைட் பண்ணிட்டோம். அப்ப அதோட கோஎஃபிஷியன்ட்டை சேமா மாத்தணும். சேமா மாத்தணும்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். 10க்கும் 3க்கும் எல்சிஎம் 13 பார்த்தோம். அப்போ இதை 30 மாத்தோம்னா மல்டிப்ளை பை 3. இங்க 3 30 மாத்தோம்னா மல்டிப்ளை பை 10. அதனால தான் 10 ஆல ப்ராடக்ட் பண்றோம். 3 into 10 30x. அடுத்து 2 into 10 20z. அடுத்து 3 into 10 30. பாருங்க இப்போ நமக்கு வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கு. சைன் வந்து பிளஸ் பிளஸ், சேம் சைனை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் 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 30x மைனஸ் 30x கேன்சல் ஆயிரும். 27z 20z சப்ராக்ட் பண்ணோம்னா 7z. 51 30 சப்ராக்ட் பண்ணோம்னா 21. மல்டிப்ளை 7 கிட்ட வந்துச்சுன்னா டிவைட் ஆயிருமா? ஸோ 21 by 7 7 டேபிள் 1 டைம் 3 டைம். ஸோ z வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டோம். z வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த z வேல்யூவை நம்ம எதுல அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. 4 5 எது ஈஸியான ஈக்குவேஷன் பாருங்க. 5 தான் ஈஸியான சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன். 5ல போடுவோம். 14 5. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதணுமா? 3x plus 2ez plus 2z equal to 3. இதுல z வேல்யூ 3 னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. 3x plus 2 bracket z value 3 equal to 3. 2 3s are 6. 3x plus 6 equal to 3. Plus 6 இங்கிட்டு போனா மைனஸ் ஆயிருமா? 3x equal to 3 minus 6. 3 minus 6 answer minus 3. Multiply 3 இங்கிட்டு வந்தா டிவைட் ஆயிருமா? So x equal to minus 3 divided by 3. 3 table 1 time minus இருக்கனால minus 1.
எக்ஸ் வேல்யூ -1 கண்டுபிடிச்சிட்டேன், இஜெட் வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒய் வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவோம். Put x, z values in 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x வேல்யூ -1, 3 bracket -1 plus y plus 2 bracket z value 3 equal to 5. 3 into -1 -3 plus y. 2 3s are 6 equal to 5. இப்போ பாருங்க, 6 minus 3. 6 minus 3. Answer 3 ஆ? y plus 3 equal to 5. Plus 3 அங்கிட்டு போனா மைனஸ் ஆயிருமா? 5 minus 3. y equal to 5 minus 3 answer 2. Therefore, x value -1, y value 2, z value 3. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ஈக்குவேஷன் 1ல போட்டு பார்ப்போம். எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணால் ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். இங்கிட்ட 5 இருக்கு இல்லையா? ஸோ எல்ஹெச்எஸ்ல XYZ வேல்யூ போட்டு பாருங்க. போட்டு பார்த்து ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். செக் பண்ணி பார்த்துருவோமா? பாருங்க, 3 bracket x value -1 plus y value 2 plus 2 bracket z value 3. சால்வ் பண்ணுங்க. 3 into -1 -3 plus 2, 2 3s are 6. 2 plus 6 ஆன்சர் எவ்வளோ? 8 ஆ? 8 minus 3 5. ஸோ RHS ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. LHS எடுத்தோம், XYZ வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணோம், RHS ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.